அதாவது முஹர்ரம் பண்டிகை ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி அந்த தினத்தில் அவங்க தங்களுடைய உடம்புல சவுக்குனாலையும் கத்தியினாலையும் அடித்துக் கொள்கிறார்களே, இது ஏன் அப்படிங்கிற அவர் கேட்கிறார். மம்பாயில பாத்துங்கிறார், மெட்ராஸ் கூட இருக்க ஒரு சொல்ற மாதிரி விஷயம். அதாவதுங்க ஏன் அதை செய்யறாங்கன்னு விளைவிக்கிறங்க. முகமது நபியுடைய பேரன் மகவுட்டு பேரன் ஹுசைன் என்பவர் அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய மகன். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காலத்தில் இருந்த ஆட்சி எதிர்த்து, இது நல்ல ஆட்சி இல்லைன்னு எதிர்த்து போர் செய்யறாரு. ஆனா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கல. ஒரு 50-60 பேர் அவருக்கு பின்னாடி போனாங்க. அந்த போர்ல அவர் கொல்லப்பட்டார். நபிகள் நாயகத்துடைய பேரர் கொல்லப்பட்டார் என்பதற்காக வேண்டி துக்க அனுஷ்டிக்கிறோம் என்கிற பெயர்ல அந்த தினத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இவங்க தங்கள் மேனியை காயப்படுத்திக்கிறாங்க. ஆனா இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகத்தோடு முடிஞ்சு விட்டது. அதனால இது ஒரு அறியாமை, நாங்க விலக்கி கொண்டு இருக்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு துக்க அனுஷ்டிக்குதல் என்பதற்கு எங்க மார்க்கத்துல சில இலக்கணம் இருக்குது. எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்குது. துக்க அனுஷ்டிக்கிற இஷ்டத்துக்கு நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. துக்க அனுஷ்டிக்கிறதுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டா, எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் 3 நாளைக்கு மட்டும்தான் ஒரு முஸ்லிம் துக்கம் கொண்டாட வேண்டும். தாப்பனார் இறந்து போயிட்டாரா, 3 நாளைக்கு சோகமாயிருக்கு. 4வது நாள் 73வது மணி நேரத்தில் போயிடணும். வழக்கம் போல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடணும். சோகம் அனுஷ்டிக்கிறதுக்கு லிமிட் எவ்வளவு? 3 நாள் இஸ்லாம் சொல்கிறது. என்னமோ போன வாரம் அவர் கொல்லப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் சோகம் காட்டுறாங்க, இது நியாயமாகுமா? இது நபிகள் நாயகத்தினுடைய அந்த அறிவுரைக்கு மாற்றம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் சோகமா இருக்கிறேன்னு சொன்னா, 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ளதுக்கு நான் இன்னைக்கு சோகமா இருக்கிறேன்னா இது எப்படி? இதுக்கு இஸ்லாத்துக்கு ஒத்ததா இருக்குமா? இந்த ஷியான்னு சொல்லக்கூடிய ஈரான்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவு, அதனுடைய சின்ன பிரிவு மெட்ராஸ் சில ஊர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் விளங்காம இதை செய்யறாங்களே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்களை இதை ஆதரிக்கிறது கிடையாது. எங்களுக்கு அங்கெல்லாம் முஹர்ரம் பண்டிகை அப்படி பண்டிகை இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாம் 2 பண்டிகை தான், நோன்பு பெருநாள் ஒண்ணு, ஹஜ் பெருநாள் ஒண்ணு. முஹர்ரம் பண்டிகை ஒரு பண்டிகை எங்களுக்கு மார்க்கத்திலேயே கிடையாது. இவங்க உண்டாக்கிட்டாங்க அறியாமையினால. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. ஒரு ஆள் வெயில்ல நிக்கிறார். பள்ளிவாசல்ல இருந்து பாக்குறாங்க, அவர் வெயில்ல நிக்கிறது தெரியுது. ஏன் அவர் வெயில்ல நிக்கிறாரு? அவர் கடவுளுக்காக வெயில்ல நிக்கிறதாக அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. உடனே கூப்பிடு, என்ன கடவுளுக்காக உட்கார முடியல, நிழல்ல உட்காரு. இந்த மாதிரி ஒன்னையே வேதனைப்படுத்திக் கொள்வது கடவுளுக்கு தேவையில்லை. உன்னையே கஷ்டப்படுகிற கடவுளுக்கு பிடிக்குமா? அதுல சந்தோஷம் அடைஞ்சான ஒரு கடவுளா இருப்பாரா? நீங்க வெயில்ல நிக்குதல் என்பது ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் இறைவனை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படி நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொண்டு என்னமே செய்யக்கூடாது. கஷ்டப்படுற விஷயம் உங்கள் சக்திக்கு மீறி இறைவன் எதையுமே கட்டளையிட மாட்டார்னு குர்ஆன் சொல்கிறது. அதனால இது முஹர்ரம் பண்டிகை என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. அறியாதவர்கள் பம்பாயில் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். சென்னையில 3 ரோட்ல சில பேர் கொஞ்சம் பேர் ஒரு கூட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அதிகமாக கிடையாது. இப்படி அங்கே 1-2 இருக்கிறது. அதுவும் பிரச்சாரத்தின் மூலமாக விரைவில் ஒழிக்கப்பட்டு